அந்த கட்சியில நல்லா பாருங்க மக்களே, சாட்டை என்ன சொல்றாப்புலன்னு. அதாவது தாவேக்காவில எவனாவது ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனா? தாவேக்கா கட்சிக்காரங்களை மட்டும் சொல்றது கிடையாதுங்க. எல்லா கட்சிக்காரனையும், அதாவது அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. மற்ற கட்சியில இருக்கிற எல்லாருமே வேற வேற அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்கன்னு மேடைக்கு மேடை இவரா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், இவங்க கட்சியில பயணிக்கிறவங்க எல்லாருமே இப்படித்தாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விவாதத்துக்கு நம்ம போனோம்னா அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வி, நீ ஒரு தமிழனான்னு கேட்பாங்க. அப்புறம் நீ ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தியான்னு கேட்பாங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டா, எங்க கட்சியை தான் ஆதரிச்சிருப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே இப்படித்தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு வாக்களிச்ச 36 லட்சம் பேரு ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்கன்னு. அப்ப நீங்க ஓட்டு கேட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மற்ற எல்லாருமே வேற வேற அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்களாச்சு. ஒருத்தரோட பிறப்பையே கேவலமா பேசிட்டு எந்த முஞ்சிய வச்சுக்கிட்டு சாட்டையெல்லாம் ஓட்டு கேட்க போறாருன்னு தெரியல. தயவு செஞ்சு மக்களே, இனிமே ஓட்டு கேட்டு சாட்டை இங்கே வந்தா, ஏன்டா எங்களோட பிறப்பெல்லாம் இப்படி இவ்வளவு கேவலமா பேசிட்டு எந்த முஞ்சிய வச்சுக்கிட்டுடா ஓட்டு கேட்டு வர்றான்னு துரத்தி அடிச்சாதான் இந்த சாட்டையெல்லாம் இனிமே இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நிறுத்துவாருன்னு நினைக்கிறேன்.